அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரலகம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசண்முகம். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். குரலோட பொருள்: அறிவுடையோர் எதிர்கால நிகழ்வை முன்னே எண்ணி அறியக்கூடியவர், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாலிட்டி கொஷின் பேங்க் சீரீஸோட Day 6 வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடியரசுத் தலைவரின் சில நியமனங்கள் பார்க்க போகிறோம். கண்டோன்மெண்ட் வாரிய தலைவரை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். மத்திய தகவல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? அதுவும் குடியரசுத் தலைவர் தான். அப்புறம் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. அரசின் செயலாற்றுத்துறை தலைவராக செயல்படுபவர் யார்? குடியரசுத் தலைவர். தென் நெக்ஸ்ட் கொஷின்: ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவோர். நம்ம இந்தியாவில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா உறுப்பினர்கள். தென் நெக்ஸ்ட் கொஷின்: குடியரசுத் தலைவர் யூனியன் பிரதேச நிர்வாகத்தை எந்த அமைச்சகம் மூலம் நிர்வகிக்கிறார்? ஆன்சர்: உள்துறை அமைச்சகம். தென் நெக்ஸ்ட் கொஷின்: குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமையை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் 359. தென் நெக்ஸ்ட் கொஷின்: துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படும் போது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை. சேமஸ் குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ அதே போல தான் அவரையும் பதவி நீக்கம் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் கொஷின்: குடியரசுத் தலைவரின் சிறப்புரை ஆற்றும் அதிகாரம். ஆர்டிக்கல் 87. தென் ஆளுநரின் சிறப்புரை ஆற்றும் அதிகாரம். ஆர்டிக்கல் 176. 89 கூட்டிங்கன்னா இந்த நம்பர் வந்துடும். தென் பணமசோதா ஆர்டிக்கல் 110. தென் நெக்ஸ்ட் கொஷின்: இது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குடியரசுத் தலைவர் திருத்தச் சட்ட மசோதாவிற்கு கட்டாய ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கூறிய சட்ட திருத்தம் 24வது சட்ட திருத்தம் 1971. தென் பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திய குடியரசுத் தலைவர்கள் ராஜேந்திர பிரசாத் மற்றும் வெங்கட்ராமன். தென் நெக்ஸ்ட் கொஷின்: போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி. த நெக்ஸ்ட் கொஷின்: குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் சம்பந்தமான விதிகள். ஆர்டிகல் 74. பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு குடியரசுத் தலைவருக்கு உதவி புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல். தென் 75. குடியரசுத் தலைவர் பிரதமர் நியமனம் மற்றும் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்கள் நியமனம் பற்றியது. தென் ஆர்டிக்கல் 78 என்ன சொல்லுதுன்னா, பிரதமரின் கடமைகள் பற்றி சொல்லுது. தென் நெக்ஸ்ட் கொஷின்: ஆர்டிக்கல் 75ல் 1 மேலே பார்த்தது தான் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குது. குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமனம் செய்கிறார், பிரதமரின் ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களை நியமனம் செய்கிறார். த நெக்ஸ்ட் கொஷின்: அதுவே ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, இருந்தாலும் ஒரு ரீட் பண்ணுறேன். அமைச்சரவை முடிவுகளை குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல் பிரதமரின் கடமையாகும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் 78. த நெக்ஸ்ட் கொஷின்:
அமைச்சரவை வளைவின் அடிப்படை கல் என அழைக்கப்படுபவர் பிரதமர். The next question. திட்டக்குழுவின் தலைவர் யார்? பிரதமர். The next question அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற நாள் ஜூலை 25, 2002. கொடுக்குற நோட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. தெளிவாக எல்லோரும் படிங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.